இதோ சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷம்தான், எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான், எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி தான். ஆனால் இந்த இடத்துல நாம் எல்லாரும் கூடி நிற்கிறோம். எல்லாரும் மனசுலேயும் ஒரு சந்தோஷம் நிரம்பி வழிகிறது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற நற்செய்தி என்ன? இதை தான் நான் வழிநடுக யோசிச்சே வந்தேன். இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் என்ன நற்செய்தியை கொடுக்க போகிறார் என்று சொல்லி அப்படியே வருகிற பொழுது ஒரு செய்தியை ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு போஸ்டரை பார்த்தேன். திருமண்டல நெகேமியாவை வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரை பார்த்தேன். பார்த்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். திருமண்டல நெகேமியா, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் பாருங்க. திருமண்டலத்தை எழுப்பி கட்டுவதற்காக வந்திருக்கிற ஒரு மனிதர். திருமண்டலத்தை மாத்திரமல்ல, தென்னிந்திய திருச்சபையை எழுப்பி கட்ட இருக்கிற ஒரு மனிதர் நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவர் ஆளுநராக இருக்கிறார், அரசருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார். எருசலேமின் மதில்கள் உடைக்கப்படுகிறதையும் கதவுகள் தீக்கிரையாக்கப்படுகிறதையும் அவர் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் கண்ணீர் வடிக்கிறார். நான் என்னுடைய பட்டணத்திற்கு ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளந்தை என் சொந்த தேசத்திற்காக நான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ராஜாட்ட அனுமதி வாங்கிட்டு எருசலேமுக்கு வரார். இன்றைக்கு எருசலேமையும் தென்னிந்திய திருச்சபையும் ஒன்றாக ஒரே லெவலில் வச்சுக்கோங்க. அங்கே கதவுகள் தீக்கிரையாக்கப்படுகிறது, அலங்கங்கள் நொறுக்கப்படுகிறது. நெகேமியா அந்த பட்டணத்துக்குள்ளே வந்த உடனே தான் யார், தான் எதற்காக வந்திருக்கிறேன்னு அவர் வெளிப்படையாக சொல்லலை. முதல்ல சைலண்டாக கவனிக்கிறார், ரகசியமாக கவனிக்கிறார். இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்ன விதமான தாளந்துகள் தேவைப்படுகிறது என்று சொல்லி அவர் ரகசியமாக அவர் தனக்குள்ளாய் ஆலோசிக்கிறார், ஒரு திட்டம் தீட்டுகிறார். இந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் தனி ஒரு மனிதனால் முடியாது, மிகப்பெரிய ஒரு அலங்கம் இருக்கிறது. இவ்வளோ பெரிய அலங்கத்தை நம்ம கட்டணும்னு சொன்னால் தனி மனிதனால் முடியாது. அப்போ என்ன செய்கிறாரு, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? அவங்க வீட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய அலங்கத்தின் பகுதியை எடுத்து கட்டுங்க. 50 பேர் இருக்கிறோம், 50 பேர் சேர்ந்து அவரவர்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய அலங்கங்களை நீங்கள் எடுத்து கட்டுங்க. 50 பேர் சேர்ந்து கட்டும்போது அந்த பட்டணத்தின் அலங்கம் வெகு சீக்கிரத்தில் எழும்பப்படும். இன்றைக்கு அதுதான் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற செய்தி. தென்னிந்திய திருச்சபையை எழுப்பி கட்டுவதற்கு ஒரு மனிதர் வந்துவிட்டார். ஆனால் உங்களுடைய பங்கு, என்னுடைய பங்கு என்ன? என்னுடைய வீட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய அலங்கத்தை நான் சரி செய்ய வேண்டும். உங்களுடைய சேகரத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டும். உங்களுடைய சபை மன்றத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டும். ஏன்னா இதை மீட்டெடுக்கிறது சாதாரண காரியம் இல்லை. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திருச்சபையில் நடக்கக்கூடிய எல்லா கூத்துக்களையும் பார்த்துட்டோம். இந்த கூத்துக்களுக்கெல்லாம் காரணம் என்ன? சரியான நபர்களை நாம் தேர்ந்தெடுக்காதது தான். அங்கங்கே பிடிச்சி கொண்டு போய் வச்சுட்டோம். நீ எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரு, நீ ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பர்னு சொல்லி தகுதியற்ற ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து வச்சதுனால தான் இன்றைக்கு திருச்சபை எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அல்லாடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். அவரவர் வீட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய அலங்கத்தை சரி செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. எல்லாரும் சேர்ந்து கட்டினால்தான் இந்த அலங்கம் கட்டப்படும், கண்டிப்பாக கட்டப்படும். நெகேமியா 3 விதமான பணிகளை மேற்கொண்டார். 1, நிர்வாகஸ்தர்கள், பணக்காரங்க சரியில்லைன்னு அவர் கண்டித்தார். பண நிர்வாகத்தில் சரியில்லாதவர்களை நெகேமியா கடுமையாக கண்டித்ததை பார்க்கிறோம். நிர்வாகஸ்தர்களை கண்டிக்கிறார். 2வது, சபை மக்களை ஒழுங்குபடுத்துகிறார்.
ஓய்வு நாளில் நீ என்ன செய்யணும்? ஒழுங்கா போ, ஆலயத்துக்கு போ, உன்னுடைய கடமை நீ சரியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி சபை மக்களை வழி நடத்துகிறார். மூன்றாவது, ஆலய குருக்கள் தங்கள் கடமைகளை சரியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறார். இந்த 3 கடமைகளை நெகேமியா செய்கிறார். இந்த 3 கடமையும் அண்ணாச்சிக்கு இருக்குது. நிர்வாகஸ்தர்களை சரி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, சபை மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது, சபை குருவானவர்களை சரியாய் நெறிமுறைப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த 3 கடமையும் அண்ணாச்சிக்கு இருக்கு. இதை எடுத்து கட்டுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் கூட துணை நிற்பார். இப்பொழுது ஆண்டவர் அறிவிக்கிற நற்செய்தி, 52 நாளில் இந்த அலங்கம் கட்டப்படும். 52 நாளில் இந்த அலங்கம் நிச்சயமாக கட்டப்படும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்க போகிறது. இன்னும் 52 நாட்களில் என்னெல்லாம் நடக்கிறது, என்னெல்லாம் செய்தி வந்து சேருகிறது என்று சொல்லி கவனித்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு ஆச்சரியமாய் உங்களிடத்திலே வந்து சேரப்போகிறது. 52 நாட்களுக்கு பிறகு நிச்சயம் இந்த அலங்கம் கட்டி முடிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நெகேமியாவையாக அண்ணன் டிஎஸ் அண்ணனை ஆண்டவர் நம்ம இடத்திலே கொடுத்திருக்கிறார். அண்ணாச்சிக்கு கடவுளுடைய கிருபை எப்பொழுதும் கூட இருக்கட்டும். அதுதான் நம்முடைய ஜபம், வேற ஒன்றும் இல்லை. மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் சரித்திரத்தில் நிற்கிறவர்கள் ஒரு சிலர் தான். இன்னும் 100 வருஷம் கடந்த பிறகும் சரி, 1000 வருஷம் கடந்த பிறகும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல டிஎஸ் அண்ணாச்சியுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய கோபுரங்கள் அநேகம் இருக்கும். நீங்களும் நானும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவோம். இப்படி ஒரு மனிதன் இருந்தான் என்கிற அடையாளம் உங்களுக்கு எனக்கு இருக்காது. ஆனால் 1000 ஆண்டுகளாக இந்த கோபுரங்கள் பேசும், நிச்சயம் பேசும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருகிற அண்ணாச்சிக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. அல்சாமிழனுக்கு வெளி சொல்ல முடியாத அளவு வேதனை. நெகேமியா காலத்தில் எப்படி வாழ்ந்தோமோ அப்படி வாழணும். ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் எழுந்துக்கிட்டோம் வாருன்னு சொல்லி வார்த்தையின்படி எல்லாரும் எழும்பணும், எல்லாம் எழும்பணும். 24 திருமணமும் எழும்பணும். துட்டு சம்பாதிக்க வரப்படாது, துட்டு அழிச்சிரும், பணம் அழிச்சிரும். நேற்று சிவசைலன் ஒரு ஊருக்கு போயிட்டு நாராய் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு வீட்டில் ஒரு கணவர் வெளியே அழுதுகிட்டு இருந்தார். என்ன கேட்டால் மனைவிக்கு கேன்சர் 4வது ஸ்டேஜ், 33 வயசு, 3 சின்ன பிள்ளைகள், ஒரு குழந்தை, கை குழந்தை. அந்த மகளை அழுது காட்சியை பார்க்கும்போது அவர் நினச்சி பார்த்துருப்பா, நம்ம இல்லைன்னா யார் நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பாங்க. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அழகிருக்கும் அனல் வரையில் உமது மனோ இறங்காதோ, உமது மனோ இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. இன்றைக்கி அப்படித்தான் நம்ம திருமணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. யார்கிட்ட போவோம், என்ன நிலவும் ஆக போகுதோ, காஞ்சிபுரம் போகிறதா திருப்பதி போகிறதா தெரியல, அப்படி இருக்குது நிலவரம். அதனால் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆஸ்வதிப்பார். அடுத்தபடியாக ஐயா கிறிஸ்தாசை பேச போகிறாங்க. கண்ணீரெல்லாம் துடைக்கும் கண்மணி போலே காக்கும். கண்ணீரெல்லாம் துடைக்கும் கண்மணி போலே காக்கும்.
സകല മാനവരാശിക്കും സ്വർഗീയ സമാധാനം നൽകുവാൻ സ്വർഗീയ മഹിമകളെല്ലാം വെടിഞ്ഞ് ഞങ്ങൾക്കായി ബേത്ലഹേമിൽ ഭൂജാതനായ ഞങ്ങളുടെ വാഴ്ത്തപ്പെട്ട കർത്താവെ, വീണ്ടും അവിടുത്തെ തിരുജനനത്തിൻ്റെ സന്തോഷം ആഘോഷിപ്പാൻ ഞങ്ങൾക്ക് ദൈവമേ വന്യ DSRലൂടെ വേർതിരിച്ചു തരുന്ന ഈ വലിയ ഭാഗ്യത്തിനായി, നല്ല അവസരത്തിനായി നന്ദിയോടെ ദൈവത്തിന് സ്തുതിയും സ്തോത്രവും അർപ്പിക്കുന്നു. எல்லாருக்கும் தாகம், எது பாரம்? திருச்சபை குறித்த பாரம். இந்த பாரத்தோடு இருங்க. ரத்தம் சிந்தி ஆண்டவர் சம்பாரித்த திருச்சபை. யாரும் ரத்தம் சிந்தலை, யாரும் சிலுவைக்கு போகல ஆண்டவர் தவிர. அதில் அதை நினச்சி வாழுங்க. வேதத்தில் வாசியமில்ல நீதிமொழிகள் 23:18 வாசி பார்த்தீங்கன்னா நிச்சயமே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டு தரப்புகிறார். எத்தனையோ கஷ்டம் வரும், வேதனை வரும். கடைசியாக நம்முடைய பழைய பிஷப் ஐயா கிறிஸ்தஸ், அவங்க காலங்களில் அவங்க இல்லாமல் இருந்திருப்பாங்கன்னா இன்றைக்கி திருச்சபை சிஎஸ்ஐ இருந்திருக்காது. சிஎஸ்ஐக்கு நின்ன மனுஷன்னா தேவ மனுஷன். இந்த காலத்தில் இருப்பாருன்னா எழுத்து முடி வித்துட்டு போயிருப்பார். இப்போ உள்ள நிலையில் இருந்திருப்பாருன்னா. ஆனால் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ தூரம் அவரை பெருமை பாராட்டி கொண்டு வந்துட்டார். பார்த்தீங்களா? என்னுடைய மாப்பிள்ளை ஆபரம் வந்திருக்காங்க, IMS. வாங்க, ஒரு ஜெபம் பண்ணி கிறிஸ்து சைக்கிள் கொடுக்க போகிறோம். வாங்க. நல்ல தேவ மனுஷன், கடவுளாக திறப்பளிக்கக்கூடிய மனுஷன் கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம். கன்னியாகுமரிலேருந்து ஐயா வந்திருக்காங்க நிறையா. மதுரை டைஸு, திருச்சி தஞ்சை டைஸு, தூத்துக்குடி டைஸு. சந்தோஷம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கட்டும். இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி அருள்நாதரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கிருபையாக நீர் தந்த இந்த மகிமையான உன்னதமான இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதே போலத்தொரு நாளிலே இந்த உலகத்திலே மனிதனின் பாவங்களை நீக்குவதற்காகவும் உம்முடைய திருச்சித்தத்தின்படி மனதிலே அமைதி கொடுக்கவும், மனிதனுடைய மனதிலே விடுதலை கொடுக்கவும், அவர்களை மறு உலக வாழ்வுக்கு அழைத்து செல்லவும் நீர் இந்த உலகத்திலே தாழ்மையின் ரூபமாக பிறந்தீர். குறிப்பாக இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தினாலே எங்களுடைய திருச்சபையினுடைய, எங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலத்தினுடைய லே செக்ரட்டரி ஐயா அவர்களின் மூலமாக இந்த மகத்துவமான இந்த பணிகளுக்காகவும் இந்த அருமையான நிகழ்வுகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பேராயர்களையும் அநேக குருக்களையும் உம்முடைய நாமத்தினாலே இணைத்து, அநேக ஊழியக்காரர்களை அன்போடு கூட நேசித்து, இந்த நாளிலே குடும்பமாக அவர்கள் செய்கின்ற அரும் பணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான அத்தானுக்கும் வீட்டிலே இருக்கிற அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் தந்து எங்களுடைய திருமண்டலம் உமக்குள்ளாக வளர்ந்து பெருக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். போயிருந்தேன். வைக்கல்பட்டி ஃபாதர் வந்திருக்காங்க. போயிருக்கும்போது அங்கே வந்து பள்ளிவாசல் வந்து தேடி வந்தாங்க. என்ன சொல்லி வந்தாங்கன்னா, நீங்கள் சர்ச்சுக்கு தான் கொடுப்பீங்களா, நீங்கள் பள்ளிவாசல் கொடுக்க மாட்டீங்களா, ஏதாவது செய்ய மாட்டீங்களான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆகார் எங்கள் பாட்டியை எங்கள் ஆபரம் தாத்தை கூட்டிகிட்டு போன ஞாபகம் இருக்கா? அவங்க சந்தியா நீங்கள் சொந்தக்காரங்க, உங்களுக்கு நான் தருவோன்னு சொன்னேன். அதே போல் ஆகார் பாட்டியுடைய பேரன் அருமையான டாக்டர் வந்திருக்கார். நல்ல டாக்டர், 2 வார்த்தைகள் பேசுவார். எல்லாம் வல்ல ஏகேருடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டும். ஆமன். நம்ம எல்லோரும் கேட்கலாம், இந்த திருச்சபை கூட்டத்தில் இந்த கிறிஸ்மஸ் நலத்திட்ட உதவிகள் வழங்கி யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று
ஐயா ஜெய்சிங் ஐயா வந்து யாருமே கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது நலிவடைந்த நிலையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோட இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு இன்னையாக வேலைங்கிற மாதிரி நாங்கள்லாம் இங்கே இருக்கும்போது நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஐயா அதை தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதமுடைய பேரன், ஆபிரகாமோட பேரன் வந்திருக்கிறேன். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நான் முழுக்க கிறிஸ்துவ ஸ்கூலில் தான் படித்தேன், விக்ரம் சிங்கபுரத்தில் படித்தேன். அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் மாதிரி குருக்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கிறிஸ்மஸ் திருவிழாக்களுக்கு நான் நிறைய வந்திருக்கிறேன், ஐயா கூட மீட்டிங் நிறைய வந்திருக்கிறேன். கடையேழு விலகுகளை நான் கண்டதில்லை. ஐயா ஜெய்சிங் ஐயா அவர்களை 8வது வள்ளலாக நான் பார்க்கிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினான் வள்ளலார்னு சொல்லுவாங்க. அதை நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம். வாடிய முகத்தை கண்டா என்கிட்ட கேட்பாங்க, ஐயா என்ன பாய் என் முகம் வாடி இருக்கு. அப்போ என்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவேன். சிலருக்கு சில பிரச்சனைகள் ஆயிரங்களில் இருக்கும், சிலருக்கு சில பிரச்சனைகள் லட்சங்களை தாண்டி இருக்கும். ரெட்டை லட்சங்கள் எனக்கு பிரச்சனைகள் வரும்போது அது கொஞ்சம் நலிவடைஞ்ச நிலையில் உள்ளவங்க கூட யார்ட்டையும் எதுவும் கேட்டுடலாம், வாழ்ந்து கிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு தடவை 2 தடவை இல்லை பல முறை வரும்போது ஐயா என்னை அரவணைச்சு என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஐயா எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சிரமம் போதுமான்னு கேட்பாங்க. மனுஷன் தானே, அதுலேருந்து டபுள் மடங்கு கேட்பேன். திரும்பியும் கேட்பாங்க, ஐயா போதுமா? சரி நீங்கள் ஐயா இல்லையா கேட்க ஒரு மாதிரி இருக்கியா, சரியா அப்போ இன்னும் கொஞ்சம் கூட போதுமாயா அப்படிம்பாங்க. இன்னும் இருக்கியா நீ நிறைய இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாள் கேளுங்கம்பாங்க. எங்கள் மதத்தில் வந்து 2.5% கட்டாயம் ஏழை வரி கொடுக்கணும். அதை இறைவனுதில் சில பேர் தான் கொடுக்குறோம், அதில் நானும் ஒருத்தன். ஐயாட்ட வந்த பிறகு தான் தெரியும் தசமபாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். கைதட்டலாமே. தசமபாகத்தை வந்து நான் ஐயாட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன், அன்பை நான் ஐயாட்ட எடுத்துக்கிட்டேன். அன்பு சொல் உலகு. ஐயா பள்ளிவாசலை பற்றி சொன்னாங்க. ஒரு வாட்டி எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கிறிஸ்மஸ் மாதிரி நம்மளும் ரம்ஜான் கொடுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சில வருஷங்கள் கொடுத்தேன். ஒரு வருஷம் எனக்கு சரியான கொஞ்சம் நான் ரியல் எஸ்டேட் பண்ணால பிஸ்னஸ் இல்லை. அந்த மாதிரி டைமில் எப்படியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐயாட்ட போய் கேட்குறேன். ஐயா வெளியூரில் இருந்தாங்க. உடனே இந்த சுரண்டையில் போய் இந்த இடத்துல பணத்தை வாங்கிக்கங்க. நாங்கள் காலையில் 10 மணிக்கு வாங்குகிறோம், 11 மணிக்கு கொடுக்குறோம். அடுத்த நாள் ரமலான் பண்டிகை இஸ்லாமிய மக்கள் சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு, 100கணக்கான மக்கள் சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு ஐயா கொடுத்த பணம் உதவியாக இருந்தது. என்னுடைய ஒரு வேண்டுகோள், இது மாதிரி ஒரு மீட்டிங்க்கு பல வருஷம் முன்னாடி அது எப்படின்னு தெரியல வந்திருந்தேன். நிறைய முகங்கள் குரு மாதிரி சில பேர் தான் இப்போ இங்கே இருக்கிறீங்க. நிறைய பேர் மந்தையிலேருந்து தப்பின ஆடுகளாக போயிட்டாங்க. இப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க ஒருத்தர் எங்கூட காரில் வந்தார். எங்கிட்ட சொன்னார், நீங்கள் எப்படியாவது ஐயாட்ட சொல்லி என்னைய அந்த உயர்ந்த பதவி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வெறும் பேச்சு தான் இருந்தது, நயம் இருந்தது, நாணயம் இல்லை. திரும்பியும் சொல்கிறேன், நாக்கில் நயம் இருந்தது ஆனால் நாணயம் இல்லை. ஐயா வந்து இந்த மாதிரி சில ஆடுகளை தப்பி போய் இன்றைக்கி ஓநாய்கிட்ட மாட்டிக்கிட்டு, ஓநாய்களை கொடுக்குற வாக்குறுதி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கசாப்பு கடை வேலை தான் பார்க்கும். அது ஆடு பிரிஞ்சதுன்னா ஓநாய்க்கு தான் கொண்டாட்டம். அண்ணா அழகாக சொன்னாங்க, இந்த திருச்சபையை கட்டி எழுப்புக்குன்னு. இன்றைக்கி திருச்சபை மாதிரி ஆயிட்டு. நான் யாருன்னு நீங்கள் திரும்பியும் கேட்கலாம். நான் ஆபிரகாமோட பேரன், ஆதாமுடைய பேரன். எனக்கு இந்த உரிமை இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா ஐயாட்ட வந்து நான் ஒரு விஷயம் படித்தேன். உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரில, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. இது லேசர் ஆறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருக்கும்? அல்ல அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி லேடி டோக் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மையார், இந்த நாட்டிலே அவங்க இல்லை, அவங்க இந்த நாட்டிலே பிறந்தாங்க, இந்தியாவை பற்றி கேள்விப்படுறாங்க, அவங்க வீல் சேரில் தான் இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய ஆபரணங்கள் சொத்து எல்லாம் விற்று இந்த திருச்சபையை கட்டி எழுப்புனாங்கன்னு சொல்லி. அந்த திருச்சபை நீங்கள் வீழ விடலாமா? உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்கா இல்லையா? பார்க்குறோம், கேட்குறோம், போய்கிட்டே இருக்கிறோம். அண்ணன் சொல்ல மாதிரி அதை கட்டி எழுப்புங்க. இந்த திருச்சபை இருக்கிற அந்த இடத்த திருச்சபை ஆக்குங்க. நல்லவங்க உங்களை எத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்களை ஒருத்தர் திரும்ப அந்த உயர்ந்த பீடத்தில் அமரட்டும். ஜாலியாக வெளிநாடு போகிறதுக்கும் சுற்றுலா போகிறதுக்கும் அந்த பதவியை கொடுக்கல. நன்றி மறப்பது நன்றன்று. ஆனால் சில இஸ்லாமியர்கள் இதாக இருக்கிற மாதிரி சில வேதாக்காரர்கள் இப்படி இருக்காங்களா, வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்குது. ஐயா அடுத்த முறை சரியான ஆள் அடையாளம் கண்டு
இந்த சரியான பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறேன். ஐயாவில் நான் படைஞ்ச மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் பலன் அடையணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன நம்ம சொக்காரில்ல பங்காளி தானே, எல்லாம் தெரியும்ல. கர்த்தரை ஆஸ்வதிக்கட்டும். நம்ம ஐயா கிறிஸ்தவ பேச போகிறாங்க. அடுத்து நம்முடைய திருச்சி தஞ்சை கன்சிகல் செக்ரட்டரி ஐயா வந்து ஜெர்மனி கொடுக்க போகிறாங்க. ஜெர்மனி செய்வோம். மகா கிருபையும் இரக்கமைந்த தெய்வமே, இம்மானுவேலாய் உடனிருப்பதற்காக எங்களை நாடி தேடி வந்தீர். நீர் எங்களோடு பயணிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வின் ஏற்றத்தாழ்விலே எங்களோடு உடனிருக்கிறீர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து எல்லா அதிகாரமும் உமக்கு இருக்கிறது என்று சொல்லி எங்களை இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கின்றீர். அதன் நிமித்தமாக மீட்படைந்த கூட்டமாக நாங்கள் உம்மை வழிபட எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உம்முடைய அன்பை ருசிக்க எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறீர். அதே அன்பை இந்த சமுதாயத்திலே நாங்கள் பிரதிபலிக்க கொடுத்திருக்கின்ற வாழ்வுக்காக, நலத்துக்காக, வளத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, கிறிஸ்மஸ் பண்டிகை டிஎஸ் குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் கொண்டாட எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. ஏழை எளியவர்கள் பால் அவர் கொடுத்திருக்கிற கரிசனைக்காக நன்றி. ஏழை எளியவர்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, எல்லோரையும் அன்பாக நேசித்து உற்சாகப்படுத்தும் வண்ணமாக வெகுமதிகளை அள்ளி கொடுப்பவராக, ஊழியர்களை தாங்குபவராக, வழி நடத்துபவராக, முன்மாதிரியாக தொடர்ந்து இந்த குழுமத்தின் மக்கள் குறிப்பாக ஜெயசிங்கனாட்சி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேடையில் வீற்றிருக்கின்ற பெரியவர்கள், இங்கே திரளாக கூடியிருக்கின்ற ஊழியர்கள், திருச்சபை மக்கள், ஏழை எளியவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகின்றோம். அர்த்தத்தோடு நாங்கள் பண்டிகை கொண்டாட எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறீர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற மக்களாக, ஒப்பாக, ஒளியாக தொடர்ந்து விளங்க அருள் தாரும். தேவாதி தேவனே, எங்களை மீட்டதற்காக மீண்டும் நன்றி சொல்லுகின்றோம். இந்த திருநெல்வேலி திருமண்டலத்தை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் 4 சகோதரர்கள், எல்லாருக்கும் தெரியும். என் தம்பி சவுந்தரபாண்டியன், அவன் சாரட்டக்கல் காலேஜில் 4-5 ஆண்டு செக்ரட்டரியாக இருந்து முன்னால் இருந்த செக்ரட்டரி பல கோடியை நாசம் பண்ணி எடுத்துகிட்டு போய் இப்போ அவர் சேர்த்து வச்சு 12 கோடியை அழிக்கணும் வந்த மக்களுக்கு எதிரடியாக நின்று உண்மையாக ஒளிச்சி தேவ மனுஷன். நாங்கள் 4 சகோதரிகள், அவர்னால தான் இந்த காரியத்தை செய்ய முடியுது. நம்ம ஒரு ஆளால் செய்ய முடியாது இல்லை. அதுக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க. சகோதரர் ஒரு பிரித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம், எத்தனை சந்தோஷம். கடைசியாக ஐயா பேச போகிறாங்க. அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுமிடுவான் நடுவில். முடிக்க போகிறோம். கடைசி நேரத்தில் நம்ம ஐயா பேசுறதுக்கு முன்னால் வண்டி பெரிய தம்பி குருவான வந்திருக்காங்க. அவங்க February 14-15 சர்ச்சு பிரதிஷ்டை. வண்டி பெரியார் சார் எனக்கு அது காலேஜ் வேற தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இல்லை மாலையாக ஐயா அவர்களுக்கு ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற பிரேயரோடு ஜெய்சிங் ஐயா அவர்களுக்கு வழங்குகிறேன்.
ദൈവം മനോഹരമായ ഈ സമയത്തിനായി ഞങ്ങൾ അങ്ങയെ വാഴ്ത്തുന്നു. ലോകമെങ്ങും പരിശുദ്ധനായ കർത്താവിൻ്റെ തിരുജനനം ആഘോഷിക്കുന്ന ഈ വേളയിൽ കർത്താവെ DS ഗ്രൂപ്പായി കർത്താവ് പ്രിയ ജയസിംഗയ്യ ഇവിടെ നേതൃത്വം നടക്കുന്ന ഈ ക്രിസ്മസിൻ്റെ എല്ലാ ആഘോഷങ്ങളെയും ഞങ്ങൾ നന്ദിയോടെ ഓർക്കുന്നു. കർത്താവെ പാവങ്ങളെ സഹായിക്കുവാൻ, വേദനിക്കുന്ന പ്രയാസപ്പെടുന്ന കഷ്ടപ്പെടുന്നവർക്ക് വേണ്ടി കർത്താവെ തൻ്റെ മകൻ കർത്താവെ ഈ DS ഗ്രൂപ്പ് ചെയ്യുന്ന എല്ലാ നന്മകളെയും ഞങ്ങൾ നന്ദിയോടെ ഓർത്ത് സ്തോത്രം ചെയ്യുന്നു. കർത്താവെ ഈ ഫംഗ്ഷനിൽ പങ്കെടുക്കുന്ന സകലരെ ഞങ്ങളുടെ നാമത്തിൽ മുദ്രയിട്ട് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്ന പരിശുദ്ധനായ കർത്താവെ, കർത്താവ് ഈ എളിയവന് ചെയ്യുന്നത് എനിക്ക് ചെയ്യുന്നത് തുല്യമാണെന്ന് ദൈവത്തിൻ്റെ വചനം ഞങ്ങളെ പഠിപ്പിച്ചുവല്ലോ. പരിശുദ്ധനായ കർത്താവിൻ്റെ വരവിന് വേണ്ടി ലോകം ഒരുങ്ങുമ്പോൾ കർത്താവെ ഞങ്ങൾക്ക് തന്നത് മറ്റുള്ളവർക്ക് വേണ്ടി നന്മയായി ചെയ്യുവാൻ ഞങ്ങളെ ഇവിടുന്ന് പഠിപ്പിക്കുന്ന കൃപകൾക്കായി നന്ദി. ഇതിൽ പങ്കെടുക്കുന്ന സകലരെയും അങ്ങയുടെ നാമത്തിൽ മുദ്രയിടുന്ന കർത്താവെ, കൃപ കൂടിയിരിക്കണം, നന്മകളാൽ നിറയ്ക്കണം. രക്ഷകനായ യേശുവിൻ്റെ നാമത്തിൽ ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥന കേൾക്കണമേ. ആമേൻ, ആമേൻ. ஐயா ஈஸ்ட் கேரளா தானே? ஈஸ்ட் கேரளா. ரொம்ப சந்தோஷம். அவங்க எந்த டேட்டு? February 14 ஆலய பிரதிஷ்டை, புது ஆலயம். கர்த்தரை ஆஸ்வதிக்கட்டும், ஊழியர்களை ஆஸ்வதிக்கட்டும். டைம் அதிகமாகிடுச்சுனால ஐயா கிறிஸ்து எல்லாம் சாப்பிடும், எல்லாம் ரெடி. என்ன வாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம். பரங்குன்றாபுரத்தில் கிறிஸ்மஸ் பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, போதகர்களே, பேராயர் அவர்களே, இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சிறப்பாக DS குடும்பத்தினருக்கு அவர்கள் சொன்னார்கள், அன்பு சகோதரர்கள் 4 பேர், அவருடைய துணைவியர், அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் அவருடைய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்பான DS ஜெய்சிங் அண்ணாச்சி, இந்த ஊழியத்தில் ரொம்ப தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். நான் நினைக்கிறேன் திருநெல்வேலி திருமண்டலத்திற்குள்ளே வந்த பிற்பாடு அவருடைய ஊழியங்கள் ரொம்ப இன்னும் அதிகமாக இருக்கிறது, பெருக்கமாக இருக்கிறது. அதோடு கூட திருச்சபை குறித்த பாரம் அவர்களுக்குள்ளே நிறைய இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி திருச்சபையில் திருமண்டலத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக. இங்கே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இன்னும் பல இடங்களிலிருந்து வந்து கூடியிருக்கிறாங்க. அப்படின்றது அவர்களுடைய பரந்த இந்த ஊழியங்களுக்கு அவர்கள் செய்கிற உதவிகள், சேவைகள். அதற்காக ஆண்டவருக்கு தோத்திரம். கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற எல்லாராலும் கொடுக்க முடியாது. MP சொன்னாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் கொடுப்பதில்லை இல்லையா? இவ்விதமாக நாம் மிக அற்புதமான ஒரு காரியத்தை அவருடைய வாழ்விலே பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்மஸ்னால் என்ன? காட் இன்கார்னேஷன் அப்படின்னா ஏதோ தோன்றி அப்படியே மறைகிறதில்ல. கடவுள் மனிதனானார், குழந்தையாக வந்து 33 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்து போதனைகள் கொடுத்து மனிதருடைய வாழ்விலே விடுதலை, சுதந்திரம், வாழ்வு கொடுத்து தன்னை சிலுவையில் அர்ப்பணித்து மனிதருக்காக ஜீவனை கொடுத்த கடவுள் உயிர்த்தெழுந்து என்றும் வாழுகிற ஆண்டவர். ஆகவே இந்த இன்கார்னேட்டட் காட், அவரை நம்ம எப்படி நாம் மகிமைப்படுத்துகிறோம்? காலையில் சாராள்தக்கர் கல்லூரியில் ஒரு வைவாவோஸ் நடைபெற்றது. அதில் பங்கு பெற்றேன். என்னுடைய 2வது மகள் ஆனி அங்கே PhDக்காக அந்த வைவாவில் அட்டன் பண்ணாங்க, பேசினாங்க. பாண்டிச்சேரியிலிருந்து டாக்டர் ரேஷ்மா என்பவங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டினுடைய தலைவி, அவங்க தான் எக்ஸாமினர். வந்து அவர்கள் இந்த இன்கார்னேஷன் ஹெர்மியூனிட்டிக்ஸ் இதை குறித்ததான ஆய்வு கட்டுரை, அதில்
ஹாரிஸ் பட்டர் அவருடைய நாவலில் வருகின்ற கேரக்டர்ஸை பைபிளோடு கொஞ்சம் இணைத்து அனலைஸ் பண்ணி சப்மிட் பண்ணப்பட்ட ஒரு தீசிஸ். அதில் ரேஷ்மா அவர்கள் பதிலளிக்கும்போது சொன்னாங்க, அவங்க ஒரு கிறிஸ்டியன் அல்ல, அவங்க இந்து சமயத்தை சார்ந்தவங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் எவரோடும் கம்பேர் பண்ணவே முடியாது என்று சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க, ஐ எம் எ ஹிந்து. ஆனால் இயேசு கிறிஸ்துவை இன்கார்னேட்டட் காட், அவரை எவரோடும் கம்பேர் பண்ணவே முடியாது. அன்பானவர்களே, ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட். அவரோட பின்பு பேசினேன், நீங்கள் எப்படி ரொம்ப உறுதியாக சொன்னீங்களே, ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நான் கோட்டயத்தில் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன், நான் ஹிந்து தான், பட் அந்த காஸ்பல் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி அவ்வளவு தெளிவாக அவர்கள் உறுதியில் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் ஆண்டவரை உயர்த்துகிறோம், ஆண்டவரை உயர்த்துகிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவ்வளோ பெரிய கூடுகை நாம் வந்திருக்கிறோம், மகிழ்ச்சி, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரங்களுக்கு அதிகமாக அமர்ந்திருக்கிறோம். அருமையான அமர்வு, ஒருவரும் எழுந்து போகலை, எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை. இதுதான் கிறிஸ்மஸ். இதில் நம்ம என்ன கடவுளை பற்றி கொண்டு இருக்கிறோம்? நான் பேராயராக இருந்த காலத்தில், இப்போ சொல்ல மாட்டாங்க, அப்போது சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் தான் கடவுள், நீங்கள் எதனாலும் செய்யலாம் அப்படி சொல்லுவாங்க. என்ன மட்டும் இல்லை, எல்லா பேராயர்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் தான் கடவுள், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், எதனாலும் செய்யலாம் ஐயா. எதுக்குன்னா அவங்களுக்கு காரியம் செய்கிறதுக்காக இவ்வளோ செய்வாங்க. நான் அதை எப்போதுமே ஹேட் பண்ணுவேன். நீங்கள் தான் கடவுள், அப்படி அல்ல. இன்னும் பேராயர்களை கடவுள் கடவுள் என்று நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஏனென்றா அப்படி பார்த்தா அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க எவ்வாறு கடவுளை அறிந்திருக்கிறாங்க என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த கிறிஸ்து பிறப்பு என்பது கடவுள் மனிதனானார், வார்த்தை மாம்சமானது, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை எதுக்காக வந்தார்? இந்த பூமியில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அதுதான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் பாட்டு பாடணும். வழியாக, வாழ்வாக, சத்தியமாக, உண்மையாக வாழ்ந்த கடவுள் இன்று கிறிஸ்மஸில் இன்றைக்கு செய்கிறாங்கன்னா, கடவுளுடைய தன்மை நமக்குள்ளே பெருக வேண்டும், கடவுளிடத்தில் காணப்படுகிற குணம் நம்மிடத்தில் பெருக வேண்டும். அருமையான ஜெய்சிங் அண்ணாச்சி சொன்னாங்க, இங்கே அருமையான அம்மா மௌலை வந்திருக்கிறாங்க, அவங்க பேசினாங்க. இங்கே இந்து சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. கடவுள் எல்லாருக்கும் சொந்தமானவர், அவருடைய அன்பு எல்லாருக்கும் உரியது. கடவுளுடைய அன்பை சொல்லுவண்ணமாக நாம் கொடுக்குறோம். கிறிஸ்மஸ் என்றால் கூடி விட்டு பாட்டு பாடிட்டு போயிடுறதில்ல. அதுவோடு மட்டும் இல்லை, ஜெய்சிங் என்னாச்சு இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கும் தர்றோம், சாப்பாடும் தர்றோம், உங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்கிறோம். கிஃப்ட் இருக்குது, எடுத்துக்கொண்டு போங்க. அருமையான அந்த ஆமாம் இஸ்லாமிய சகோதரர் சொன்னாங்க, இன்னும் வேணுமா, இன்னும் வேணுமா? அன்பானவர்களே, நான் ஒன்றை கேட்கிறேன், நாம் எல்லாரும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம், பங்கு பெற்றிருக்கிறோம், வாங்கி கொண்டு போகிறோம். அதுதான் கிறிஸ்மஸா? நமக்கு கொடுப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சி, அது கிறிஸ்மஸ். வாங்குவது தான் நமக்கு கிறிஸ்மஸா? இல்லை, நாம் எப்பொழுது கொடுக்க போகிறோம்? கிறிஸ்துவை நம்மிலே காண வேண்டும். அந்த பீட்டர் ஐயா பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் கடவுளா அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழந்தை கேட்டதுன்னு சொன்னாங்க. நிறைய சமயத்தில் நம்மை கடவுளாக மற்றவர்கள் அறியும்படியாக வாழுகின்ற வாழ்க்கை தான் கடவுளோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை. அத்தகைய வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்பதுக்கு தான் கிறிஸ்மஸ் திரும்ப திரும்ப வருது. ரயில்வே ஸ்டேஷனில் கண்ணு தெரியாத ஒரு அம்மா கூடையில் ஆரஞ்சு பழம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ட்ரெயின் பிடிக்க போகிற அவசரத்தில் ஒருவர் கூடையை தட்டிட்டு போயிட்டு வண்டியில் ஏறி போயிட்டார். பின்னால் வந்த ஒருவர்
அந்த பழங்களையெல்லாம் எடுத்து கூடையில் கொண்டு வந்து அம்மா பழங்களெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ அந்த அம்மா கேட்காங்க, நீ கிறிஸ்துவா? இல்லை, இயேசுநாதர் தான் அப்படி செய்வார், நீ எப்படி செய். அன்பானவர்களே, கடவுளுடைய தன்மை நமக்குள்ளே. நாம் இன்றைக்கு கிறிஸ்மஸுக்கு என்ன செய்ய போகிறோம்? இந்த விழாவில் நிறைய செய்திகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான கிறிஸ்மஸ் செய்தி இருக்குது. நிறைய பேர் பேசுனாங்க. ஒவ்வொருவரும் பேசும் பொழுது அதில் ஆழமான சிந்தனைகள் நாம் எடுத்துக்கொண்டு போவோம். நம்மிலே மற்றவர்கள் கிறிஸ்துவை காணட்டும். அந்த பாக்கியத்தை டிஎஸ் குடும்பத்தினர் அருமையான சார் டைசிங் பெற்றிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும், வாழ்த்துக்களும் கிறிஸ்மஸ் ஆசைகளும். காட் பிளஸ் யூ. ஓடியா 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 வாங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கிட்டு ஒரு சின்ன கையில புடி. ஹலோ, நாங்கள் லட்சுமிபுரத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் நண்பர்கள் விளையாட்டு அகாடமின்னு சொல்லி ஒரு கபடி அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம தென்காசி மாவட்டத்திலேயே எந்த டீம்கிட்டையுமே மேட்டு வந்து கிடையாது. நம்ம அண்ணாச்சி தான் எங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுத்து இந்த மேட்டை கொடுத்து இந்த விளையாட்டு அகாடமியை பெருமை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்போனாலும் அந்த விளையாட்டுக்கு எப்போ கேட்டாலும் எந்த நேரமும் எல்லா உதவியும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்க அண்ணா ஜெய்சிங் அண்ணாச்சிக்கு எங்கள் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். நம்ம சவுத்துலேயே நம்ம டீம்கிட்ட மட்டும்தான் கபடி மேட்டே இருக்குது. அதுக்கு முழு உதவி செஞ்ச ஜெய்சிங் அண்ணாச்சிக்கு எங்கள் கபடி சார்பாக பெருமையை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. இந்த குழந்தைகளை பாராட்டி நம்முடைய கரங்களை நாம் வேகமாக தட்டி விடுவோம். தேங்க்யூ. நிகழ்ச்சி நிறைவுக்கு நாம் வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் நம்முடைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். தயவு செய்து அமைதி காக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தம்பி ஒரு போலீஸ்காரர், ஒரு காவல்துறையில் ஒர்க் பண்ணுறாரு. நல்ல தம்பி, அருமையான தம்பி. ஆண்டவர் அறியாத குடும்பத்தை பிறந்தாலும் ஆண்டவர் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட தம்பி. கர்த்தர் விசேஷம் கொண்டு வழி நடத்துவார். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்போம் தோத்தரிப்போம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே சொத்தரிப்பே. நல்லவர் சர்வ வல்லவர், முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே சொத்தரிப்பே. மெய்யாக எங்களது பாடுகளை கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். மனதொரும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே சொற்பரிப்பே.
மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நாகர்கோவிலேருந்து தம்பி ராஜா செல்வன் குருவான் வந்திருக்காங்க. மனைவியோடு வந்திருக்காங்க. மனைவி என்ன அப்பான்னு கூடுவான்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை போல் எல்லாம் வந்திருக்கீங்க, சந்தோஷம். ஐயா ஜெபம் பண்ண போகிறாங்க. நம்முடைய பிரின்ஸிபல் ப்ளஸ் பண்ண போகிறாங்க. டைம் ஆகிடுச்சு. எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போங்க. நிறைய பிள்ளைகள் இந்த அச்சங்குடத்தில் தான் வந்திருக்காங்க. சரி, ஐயா பேசுகிறாங்க. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு கடவுள் உதவி செய்தார். நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். சிறப்பாக நாம் அனைவரும் கரங்களை தட்டி டிஎஸ் அண்ணாச்சி அவர் குடும்பத்தின் மக்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவிக்கிறோம். தேங்க்யூ அண்ணாச்சி, தேங்க்யூ. ஜெபம் செய்வோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போல் ஒத்தராவிலே உம்முடைய தேவ தூதர்கள் எங்களை சந்தித்து சொன்ன உம்முடைய வருகையின் செய்திக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அமைதியும் சமாதானமும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் எங்கள் வாழ்விலே காணப்பட உம்முடைய திருக்குமாரனை இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பினீரே சுவாமி, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இங்கே நடைபெற்ற இந்த கிறிஸ்மஸ் விழாவில் உம்முடைய பிரசன்னம் இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். சிறப்பாக அருமையான டிஎஸ் குழுவினருக்காக உம்முடைய கர்த்தல் நன்றி தெரிவிக்கின்றோம். ஆண்டவரே, கிறிஸ்மஸ் காலங்கள் அர்த்தமுள்ள காலங்களாக, பிறரை நாங்கள் சந்தோஷப்படுத்துகின்ற காலங்களாக, நாங்கள் பிறருக்கு எங்களுடைய உதவிகளை பகிர்ந்து கொடுக்கின்ற காலங்களாக அமைவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்தீர். உமக்கு நன்றி. பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற அருமையான ஊழியர்களையும் அருமையான திருச்சபை மக்களையும் நண்பர்கள் எல்லாரையும் கர்த்தர் இம்மட்டும் வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி. உமக்கு கோடான கோடிக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. சிறப்பாக உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் நிறைவாக பெறவும், இந்த உலகத்திற்கு ஆண்டவரே இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதை எங்கள் வாழ்வின் மூலமாக நாங்கள் பிறருக்கு அறிவிக்க எங்களுக்கு நீர் அருள் தாரும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். மீண்டுமாக எங்களையும் சிறப்பாக அருமையான டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி அவர்கள் குடும்பத்தையும் எல்லாரையும் உம்முடைய திருக்கரங்களிலே படைக்கின்றோம். உம்முடைய பேரருள் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உமக்கே எங்கள் நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டி அன்பினாலே உலகத்தை வாழ செய்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நிறைய தம்பிமார் வந்திருக்காங்க. பாளையங்கோட்டை சமாதானபுரத்துலேருந்து தம்பி ஊழியர் ஜான்சன் வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் மறைஞ்சே பயப்படுறாங்க, ஏன்னு தெரியல. யார் நம்ம கிறிஸ்தாசியாக இருக்காங்க, நம்ம நிறைய ஐயமார் இருக்காங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. உங்கள் தலைமையில் ஒரு முடியோடு யாரும் ஒன்றும் தொட முடியாது. கர்த்தர்களை முச்சரித்திருக்கார். அந்த பயிரெலாம் வாங்க. கர்த்தர்கள் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார், வழி நடத்துவார். நிறைய பேர் வந்திருக்கீங்க. தேவசகாயம் மதுரை தேவசாயம் வந்திருக்கார். நிறைய மக்கள் வந்திருக்காங்க. கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார்.
வழி நடத்த போகிறார். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க. உங்களுக்கு 6 கவுண்டர் போட்டிருக்கோம், கீழே 7வது ஒரு கவுண்டர் போட்டிருக்கோம். எல்லா ஊருக்கும் அங்கே தான் கிடைக்கும். இங்கே எங்களை வந்து பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. எல்லா ஊருக்கும் டோக்கன் போட்டிருக்காங்க. எல்லாம் கரெக்டாக கொடுப்பாங்க. நீங்கள் மக்கள்கிட்ட போய் பார்த்துட்டு இருந்துட்டு போங்க. ரோசினி அப்புறம் அக்கா இளநீ தருவாங்க. ஒரு முறை உகலை வந்திருக்காங்க. சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். அச்சம் கொடுத்த பிள்ளைகள் வந்திருக்காங்க. 150 வருஷத்துக்கு முன்னே பாரம்பரிய சர்ச்சை உடைச்சி போட்டாங்க. சர்ச்சையே கட்டமானு சொல்லி இவங்க ஊழியக்காரங்க எழுதி கொடுத்துருக்கான். எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பாருங்க. அதனால் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும்.